கிருஷ்ணகிரி நகர் பகுதியில் பட்டப்பகலில் பெண்ணிடம் செயின் பறிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தினேஷிடம் கேட்கலாம். தினேஷ், அந்த செயின் பறிப்பு சம்பவம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக, அதாவது கிருஷ்ணகிரி ஜக்கப்பன் நகர் பகுதியை சேர்ந்தவர் கலைச்செல்வி. இவர் இன்று காலை வழக்கம் போல் அவருடைய பேர குழந்தைகளை தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய வாகனத்தில் ஏற்றுவதற்காக அழைத்து சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது குழந்தைகளை ஏற்றிவிட்டு மீண்டும் வீடு திரும்பிய பொழுது அவ்வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் கலைச்செல்வியின் கழுத்தில் இருந்த செயினை பருத்தி கொண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அதன் உடனடியாக சுதாரித்து கொண்ட கலைச்செல்வி கூச்சலிட்ட பின்பு அந்த வாகனத்திற்கு பின்னால் சென்று பார்த்த பொழுது அந்த மர்ம நபர் தப்பி சென்றுள்ளார். உடனடியாக அங்கிருந்த சிசிடிவி காட்சியினுடைய ஆராய்ந்த பிறகு கிருஷ்ணகிரி நகர போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் அங்கிருந்து சென்ற பொழுது ஆந்திர மாநிலம் குப்பம் செல்லும் சாலையில் குருவிநாயனப்பள்ளி என்ற பகுதியில் அந்த நபர்களை மடக்கி பிடித்தார். பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த அனந்தபூர் பகுதியில் வசித்து வருவார் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்து அவரிடம் இருந்த அந்த செயினை பறித்து அந்த கலைச்செல்வியிடம் நகர காவல் நிலையம் ஒப்படைத்தனர். சம்பவம் நடந்த சுமார் 45 நிமிடத்திற்குள்ளாகவே நகர காவல்துறையினர் துரிதமாக செயல்பட்டு அந்த வழிப்பறியில் ஈடுபட்ட அந்த கொலையினை அவரை பிடித்து அவரிடம் இருந்த செயினை பறித்து அந்த பெண்மணியிடம் வழங்கப்பட்டது. விரிவான விவரங்களுக்கு நன்றி தினேஷ்குமார்.